கர்த்தரும் அவருடைய மகிமையுள்ள நாமத்திற்கும் மேன்மை உண்டாகத்தக்கதாக கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளின்படியே காரியங்களை செய்து நடத்தி வருவாராக. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்தி நமக்கான எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக பங்கு பங்காக வகை வகையாக செய்து நம் அனைவரையும் திருச்சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் நாம் தியானித்து வருகிற பகுதி உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள், கரெக்டாக சொல்லிட்டீங்க, உள்ளான மனிதனுடைய நிலைமை எப்படி? இப்படித்தான். உள்ள வசனத்தை கரெக்டாக உபிச்சுக்கிட்டீங்க. உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் வசனத்தை குறித்து கேள்விப்படுகிறதுனால காரியங்கள் எவ்விதமாய் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தெரிகிறதுனால காரியங்களை செயல்படுத்த நம்ம என்ன செய்ய முடியும்? முயற்சிக்க முடியும். தெரியலைன்னா எதுவுமே செய்ய முடியாது. தப்பே கிடையாது. ஆண்டவரும் அறியாத காலத்தில் அவர் எப்படி இருப்பார்? பார்ப்பார். நீங்கள் செய்கிறெல்லாம் அவருக்கு தெரியும். பாவம் பிள்ளைக்கு என்ன செய்யலை தெரியல. காணாதவர் போல் அவர் இருந்து விடுவார். ஏன்னா கண்டார்னா பிரச்சனை. அதனால் என்ன செய்கிறதில்ல, எதை மட்டும் பார்க்கணுமோ அதை பார்த்துக்குவார். நாம் சில காரியங்களை செயல்படுத்தாமல் இருக்கும்போது செயல்படுத்தாத நிமித்தம் நம்மை விழுங்க பார்க்கிற சாத்தான் விழுங்கும்படியாக அப்படி எத்தனைப்பட்டு வரும்போது கேட்பார், என் பிள்ளை மேலே நீ என்ன வச்சாயோ, கண் வைத்தாயோ என்று பார்த்து விரட்டி விட்டுறாரு. இல்லைனா அவன் வச்ச கண்ணுபடி என்ன ஆகாது, தப்பவே முடியாது. அவன் ரொம்ப சுலபமாக நம்ம என்ன செய்திருப்பான் என்றால் உயிரோடு விழுங்கியிருப்பான். அந்த நிலைமைக்கெல்லாம் கர்த்தர் ஒப்புக்கூடாதபடி மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த உள்ளான மனுஷனை பேசின நாளிலிருந்தே கொஞ்சம் வரலாம் சோர்வடைந்து இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. உலக வழக்கில் 1000 பிரச்சனை நம்ம சூழ்ந்திருந்தாலும் மனசு தெம்பாயிடுச்சுன்னா எப்படி மாறிடும்? கம்பியாக மாறிடும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த மனதில், அந்த உள்ளான நிலைமையில் நமக்கு நம்பிக்கை, ஆறுதல், சமாதானம் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு அசையா நிலைமை நமக்குள் இருக்கும்போது வாடி வதங்கி போக வேண்டிய நாம் எழுந்து, ஆமாம், உள்ளான மனுஷனை பார்க்க முடியாது, புறம்பான மனுஷனை நல்லாவே பார்க்கலாம். ஆனால் பார்க்கக்கூடிய இந்த மனுஷன் சோர்வடைந்திருந்தாலும் கூட அந்த உள்ளான மனிதனிலே தேவன் கொடுக்கிற அந்த நம்பிக்கை புது மாற்றங்களை செய்து கொடுக்கிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பின்னடையாது, அனுப்பின நோக்கத்தை செய்து முடிக்கும். இப்படி இருக்கும்போது எவ்வளோ வார்த்தையை அனுப்பியிருப்பார். இக்காலத்தில் எதிரி விமானங்களை சில காரியங்களை வீழ்த்துவதற்காக லேசர் கன்னு யூஸ் பண்ணுறான். அது ஒளிக்கட்டையாக போகும். அது பாட்டில் எப்படி போயிட்டே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துருந்தா தெரியும். அப்படி விடாமல் போயிட்டே இருக்கும். அப்படி போய்கொண்டே இருப்பதனால எதிரிகளின் தாக்குதலின் மூலமாய் வருகின்ற எந்த ஒரு காரியமானாலும் தப்பாமல் பஸ்பமாயிடும். ஏனென்றா அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த ஒளிக்கட்டை இடைவிடாமல் என்ன செய்கிறது என்றால் பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறபடினால அந்த இது எப்படி எப்படி வளைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சி போய் அதை தாக்கி நிர்மூலமாக்கி விடுகிறது. மனிதன் எதிரியிலிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு
உண்டாக்கின ஒளிக்கட்டை லேசர் கன், அதுவே இவ்வளவு செய்தால் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட கண் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், பைபிள் நிறைய வார்த்தையாக இருக்குயா. நீங்கள் பிழைக்கிறதுக்கே எதுதான்? அப்போ இந்த பிழைக்கிறதுக்கே இந்த வார்த்தை கொடுத்துருக்கும்போது பிழைப்பதற்குரிய வார்த்தைகளை நாம் அதிகமாய் செயல்படுத்தாத பட்சத்தில் கேட்டு கேட்டு பட்டுப்படையை வச்சுருக்க மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுருக்க மாதிரி நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க, பீரோவில் இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸு கோட்டை என்ன செய்வாங்கன்னா மாட்டி வச்சுருப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு போடுவாங்க, சிலர் இடைக்கிட்ட போடுவாங்க, அப்புறம் ஒரு நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கோட்டு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லப்படாதுங்கிறக்காக சொல்லலை. அப்படி போயிடக்கூடாது. தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயிற்சி வைக்கும்போது, நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, விசுவாசத்திலே தலை சிறந்த மனிதராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கொஞ்சம் குறைபட ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுவான்னா பலவீனம் அடைய ஆரம்பிப்பான். உள்ளான மனுஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எலியாவும் ஒருவனே. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலையும் வர்றார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூட எலியாவின் ஆவியை உடையவரை போல அவர் காணப்படுகிறார். திரும்ப இயேசு கிறிஸ்து வரும் முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு? எப்படிப்பட்ட மனுஷங்க! இந்த மாம்ச சரீரத்தோடே அவரால் தேவ சமூகத்தில் இருக்க முடியும் என்றால் பரலோகத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ எளிதாக போக முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை இருக்காரே முட்டுக்காலம். காரணம் அவருடைய உள்ளான மனிதன் பூமியில் எவ்வளோ பலப்பட்டுச்சோ அதே போல் பரலோகத்தில் அது என்ன செய்திருக்க வேண்டும்? பலப்பட்டே இருக்க வேண்டும். எப்படி என்றால் உலகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்து திருச்சபையில் உட்கார முடியுதா? முடியாது. அவர்களும் மனிதன், நாமும் மனிதனாக இருந்தாலும் உலகத்தில் உலக காரியங்களுக்குள்ளே நாம் பழக்கப்பட்டதுனால இங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு என்ன வரும்? உள்ளே போகாது. என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதை மாதிரி சொன்னோம்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இங்கே தேவனுக்குள் வளர்கிற, நம்மை பலப்படுத்தி கொள்கிற, தேவனை கொண்டு நாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லும்போது அது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கன்னா ஒத்து வர மாட்டேனுங்கிறது. ஆகவே இங்கே வரும்போது உள்ளான மனுஷனில் உலகம் செய்ய முடியும், தேவனும் செய்ய முடியும்னு சொன்னேன். இங்கே உள்ளான மனுஷன் இங்கே வந்து உட்கார்ந்தாலும் அவன் கர்த்தருடைய காரியங்களிலே பழக்கப்படாதபடியினால தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா அது கடினமாய் தோன்றுகிறபடினாலே, இணைந்து செயல்படாதபடியினாலே தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. அதை கொண்டு உள்ளான மனிதனை என்ன செய்ய முடியவில்லை? பலப்படுத்தி கொள்ள முடியவில்லை. எலியா பற்றி சொல்லும்போது அவனிடத்தில் உள்ள பலவீனம் ஒன்றை பார்த்தேன். அது ரொம்ப மோசமான ஒரு பலவீனம். அந்த பலவீனம் அவனுக்கே வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சுலபமாக என்ன செய்கிறோம்? தட்டிவிடும். அதை சொல்லி இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே சில காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்லும்படி ஆசைப்படுகிறேன். எப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது தேவன் நம்மை ஒரே பாதையில் நடத்துவதில்லை, புதிய புதிய விதங்களிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ புதிய புதிய விதங்களிலே நடத்தும்போது நமக்குள்ளே கேள்விகளும் சந்தேகங்களும் வந்து தேவன் சொன்ன காரியத்தை செயல்படுத்தக்கூடாதபடி நம்மை நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். என்னடா ஒன்று சொல்கிறாரு இன்னொரு மாதிரி செய்கிறாருங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துவிடும். இதே பிரச்சனை எலியாவுக்குள்ளும் இருந்தபடியினால தான் சாவை விரும்பி என்று போடப்பட்டிருக்கிறது. வாழ விரும்புகிறவன், தேவனுக்கென்று கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறவன் சாவை விரும்ப காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளிலே சற்று தெளிவு
குறைந்த நிலைமையில் இருந்தபடியினால அவனுடைய மனப்போக்கு வித்தியாசமாக போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரால் அவனோடு கூட என்ன செய்ய முடியல. போதும் என் ஆண்டவரே, நான் சில வேலையை முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சிடறேன், தூக்கிட்டு போயிடுறேன்னு தூக்கிட்டு போயிட்டார். அப்போ சலிப்படையும் போது இதில் எனக்கு என்னை தொட்ட ஒரு காரியம் பாருங்கள். எலியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஆகாப்புக்கு காண்பி. உங்களுக்கு நல்லா தெரியும், 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19 வரை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அதிகாரம் எடுக்க எனக்கு நேரம் இல்லை. உன்னை காண்பி, மழையை என்ன செய்வேன், வர்ஷிக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இருக்கட்டும், அதை அந்த பகுதியில் நிறுத்திங்க. ஆகாபிடத்தில் போய் எலியா பேசும்போது, என் வார்த்தை இன்றி என்ன பெய்யாது, மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டார். அதன் கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழையை எப்படி நிறுத்தினேனோ அதை போலவே திரும்ப மழை வரணும்னா நான் சொன்னால் தான் வரும். இங்கே தேவன் ஒரு காரியத்தை உடைத்து செயல்படுகிறதை என்னால் அங்கே பார்க்க முடிகிறது. என் வார்த்தையின்படி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டார். மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மேகம் இருக்கான்னு பார்த்தாரா? மேகம் இருந்தால் என்ன வரும்? மேகம் இல்லைன்னா, என் வார்த்தையின்படி மழை பெய்யாதுன்னு சொன்ன பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரா? மேகமெல்லாம் போயிடுச்சா? ஆகாயம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் இருக்குதா? எங்கேயாவது எதாவது தெரியுதான்னு பார்த்தாரா? சொன்னார். சொன்ன உடனே மேகமெல்லாம் போயிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம அப்படியெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மழைக்கு ஏற்ற மாதிரி காற்று அடிக்க முடியுமானா முடியும். சொல்லிட்டார், என் வார்த்தையின்றி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டார்னா அவர் வார்த்தை மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தான்னு பாருங்கள். மேகத்தை பார்க்கல, எப்படின்னா காற்றையும் பார்க்கக்கூடாது, மேகத்தையும் பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தின்படி செய்தால் காரியங்கள் தன்னை போல் என்ன செய்யும், நடக்கும் என்று இருக்கும்போது நம்பிக்கையோடு சொல்லிட்டார், மழை பெய்யாதியா. சில வேளையில் பாருங்கள், நம்ம விசுவாசிக்கும் போது தான் நாம் விசுவாசித்த காரியத்தை பெற முடியாத அளவுக்கு தடை வருது. பார்த்ததில்ல? அதிகமாகவே நடக்கும். எதுக்கு? நம்ம விசுவாசத்தை இன்னும் விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாதுன்னு இருக்கு. இவன் எப்பவும் எப்படி தான் இருப்பா, பதறிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ திடீர்னு ஒரு மேகக்கூட்டம் வந்துச்சுன்னா, எலியா மட்டும் மேகத்தை பார்த்துருந்தான்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்ட ஆகாப் நிற்கிறான். அவன் உலக பிரகாரமாகவே பார்க்குறவன், உலக காரியத்தின் அடையாளங்களின்படியே எல்லாவற்றையும் எதிர்பார்த்து செயல்படுகிறவன். அப்படி இருக்கும்போது எலியா சொல்கிறான், என் வார்த்தையின்படி தான் மழை பெய்யும். ஆனால் பார்த்தா மேகம் எப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. நமக்கு சில வேளையில் பாருங்கள், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்கிறோம், ஆனால் பிரச்சனை தான் அற்புதமாக நிற்கிது. பிரச்சனை நமக்கு அற்புதமாக நிற்க இல்லை, பிரச்சனைகள் மாற்றப்பட்டு காரியங்கள் மிகவும் நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தான் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் காரியங்களை செயல்படுத்தும் போது சில வேளையில் எதுவுமே மாறாதது போல இருந்தாலும் உனக்கு வார்த்தையை தந்தவர், வார்த்தையின்படி உன்னை நன்றாய் நடத்துகிறவர், வார்த்தையிலே நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறவர் நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி செய்வார். ஆனால் உங்கள் கண்கள் எலியா தேவனை நம்பி சொன்ன வார்த்தையை போல, நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பினது போல காரியங்கள் நடக்க மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டுமே என்று மாற்றி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, எதிர்பார்க்க. கர்த்தர் சொன்னால்
சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏனென்றார் அவர் மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற மனுப்புத்திறனை போல அவர் காணப்படுகிறவரும் அல்ல. ஆகவே அவர் நிச்சயமாய் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற நிலைமையில் இருந்தால் நம்ம எப்பவுமே அசையாதவர்களாக இருப்போம். அன்னைக்கு சொன்னான், என் வார்த்தைப்படி மேகம் இருந்தால் என்ன, மேகம் இல்லாட்டா என்ன, நான் என்ன செய்ய மாட்டேன், கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டேன், மழை பெய்யாதான் பெய்யாது. இன்னைக்கு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு துவக்கிறார். அன்னைக்கு நம்ம தான் துவக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம துவக்கணும், யார் தான் முடிக்கணும், நம்ம தான் முடிக்கணும். அவர் துவக்கினா அவரே முடிப்பார். நம்ம துவக்கினா முடிக்கிறது கஷ்டங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் வந்தால், எதிரான நிலைமைகள் காணப்படும் என்றால் நிச்சயமாக சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து திரும்பும்போது அப்படியே மழை ஊற்றுற மாதிரி மேகம் இருந்துச்சு. அப்போ ஓட்டி அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன், மழை பெய்யாது அப்படின்னேன். அவர் சொன்னார், மழை பெய்யும் சார் அப்படின்னார். நான் பெய்யாதுன்னேன். சில கிலோமீட்டர் தாண்டலை, ஒரு 5-6 துளி அவர் கார் கண்ணாடியில் விழுந்துருச்சு. பார்த்தீங்களா சார், நான் சொன்னது நடந்துருச்சுன்னார். சில துளிகள் தான், மழை பெய்யலை. என் மனசில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் மனுஷன், அவர் பார்க்குற இடத்துலலாம் இப்படி கும்பிட்டுட்டு திர்றவர். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மழை பெய்யாது, அவ்வளோ மேகம் இருந்தாலும் சில துளி தான் விழுந்துச்சு. ஆனால் ஒரு சன பொழுதிலே ஒரு சின்ன சலனம், அதுக்கப்புறம் துளி விழலை. சில துளிகள் தான். அவருக்கு இருந்த சந்தோஷம், பார்த்தீங்களா சார், நான் சொன்னது நடந்துருச்சா இல்லையா அப்படின்னாரு. மழை பெய்யாது சார். பாண்டிச்சேரி வந்து சேரும் மட்டும் துளியும் விழலை, மழையும் பெய்யலை. உள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் மழை பெய்யுது. அப்போ உலகத்து மக்களுக்கு முன்பதாக, நம்முடைய தேவனின் காரியங்களை அதிகமாக ருசிக்காதவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய காரியங்களை குறித்து ரொம்ப உறுதியாக பேசும்போது, ஏன்னா 2 போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி, ஒரு கூட்டம் அந்த பக்கம் இழுக்கு, அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் யார், மலை முழுங்கிகளாக இருக்குது, எல்லாம் மோட்டாவாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் இழுக்கிற ஆள் எப்படி இருக்கா, சோட்டானா தெரியும் இல்லையா, இப்படி இருக்கும், காஞ்ச குச்சி மாதிரி நிற்கும். அவன் ஒரு செகண்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இழுத்து தள்ளி விடலாம். ஆனாலும் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். லேசாக அப்படி அசைஞ்சிச்சுன்னா நமக்கு மனநலவு என்ன செஞ்சிருது, எல்லாமே போயிடுது, அவ்வளோதான், முடிஞ்சுதுரா. தேவன் ஒரு நாளும் உலக மக்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை புகழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 14 வாசிக்கிறோம், சங்கீதத்திலும் இருக்கிறது. கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை புகழ்ந்தார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பித்தார் என்பதாக. அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது, தேவனுடைய காரியங்களை முன்வைத்து செயல்பட விரும்பும்போது, சில வேளைகளிலே நம்முடைய உள்ளான மனசில் ஒரு சின்ன ஆட்டம் காணும்படியாக காரியங்கள் நடக்க முடியும். ஆகாப் ஏன் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான்னா, வில்லாண்மையின் இறைவனாக அவர்கள் பாவித்தார்கள். அதனால் அவனுக்கு நான் அதை சார்ந்தவன், நிச்சயமாக என்ன வந்தாகும். ஆனால் இவனோ வானத்தையும் பூமியையும் மேகத்தையும் சகலத்தையும் படைத்த ஆண்டவர். அவர் மீது நம்பிக்கையுள்ளதாக இருந்தாலும் சில சூழ்நிலைகளில்
ஒருவேளை 1-2 துளி கூட என்ன செஞ்சு இருக்கலாம். வேதத்தில் எழுதப்படாட்டாலும் வேதத்தில் பல சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்கள் என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தும் போது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துகிறது போல உணர முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் இந்த கால வேளையில் நான் படித்த வார்த்தை கொண்டு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்யும்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டு போயிடுங்க. இதை விட்டுட்டு உண்மையாக சொல்கிறேன், எலியா உட்காந்துட்டு மேகம் போயிடுச்சான்னு உட்காந்து பார்க்க ஆரம்பித்தான்னா என்ன நடந்திருக்கும்? ஆகாய பரப்பளவு எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசாக இல்லையா? எங்கேயாவது ஒரு மேகம் தெரிஞ்சுதுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தானா விசுவாசம் உள்ளான மனுஷன். ஆமாம், நமக்கும் சில வேளையில் பெருசாக இருக்கிறது கலைஞ்சு போய் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நட்சத்திரம் போல் என்ன செய்யுது. ஆண்டவரே மேகம் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் நட்சத்திரம் மாதிரி தெரியுது, என்ன செய்யலையே, போகலையே. தேவன் உன் வார்த்தையை கனம் பண்ணுவாரா இல்லையாங்க? நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில் விழ அவர் சம்மதிக்க பண்ணாதபடி காக்க முடியும். ஏன்னடா உன் வாயில் வார்த்தையை வச்சவரே யார்? தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் வாயிலே வார்த்தையை வைத்தவரே அவர், என்னை சொல்ல வச்சவரே அவர். ஆகவே அவரை முன்னிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். மேகமாக நிறைஞ்சிருந்தாலும் ஒருவேளை சோதனைக்கு மேகமெல்லாம் கருகருகருன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்திருந்தா ஆகாப் எப்படி பார்த்துருப்பான்? எலியாவை பார்ப்பானா பார்க்க மாட்டானா? எலியா என்ன செய்வார்? குனிஞ்சிட்டு ஓடி தான் போகணும். எலியா தேவன் கொடுத்த பாரத்தின் அடிப்படை என் வார்த்தை என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆகாபையும் பார்க்கல, மேகம் எல்லாம் போயிடுச்சான்னு பார்க்கல. ஒருவேளை மேகம் போகாமல் நின்னாலும் ஆங்காங்கே சில மேகங்கள் அங்கே இருந்தாலும் மழை என்ன செய்யாது, வராதென்று சொல்லி நம்பி போனது போல நாமும் செயல்படும் பொழுது மட்டும்தான் தேவன் வார்த்தை என்ன செய்ய முடியும் கனமாக. அது இல்லாமல் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் சோர்ந்து போகும்போதெல்லாம் பஞ்சரான போது எப்படி அடிக்கணும்? காற்று அடிக்கிற மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகணும். வானத்தை பாரா, வானத்தை எப்போ காட்ட முடியும்? நட்சத்திரம்லாம் ராத்திரி காட்ட முடியும். வெயில் அடிக்கும்போது தான் பகலையில் எதை காட்டணும்? காலையில் இதை காட்டணும், ராத்திரி அதை காட்டணும். ஆனாலும் அவருக்குள்ள வந்துச்சா இல்லையா? அது அவனை சில தடுமாற்றங்களை உண்டு பண்ணி பாதையை திருப்பிச்சா இல்லையா? ஆனால் எலியா அப்படி இல்லை. தான் வார்த்தை மேலே அவ்வளவு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கும்போது அந்த வார்த்தை என்ன செய்யணும்? உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு நாளும் விருதாவாக ஏதோ நீங்கள் கேட்ட அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்துறதுக்காக கர்த்தர் வார்த்தை தருகிறது இல்லை. வேணாம், பஃபூன் வேணாம், உங்களை அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது என்ன செய்வான்? வித்தை காட்டுவான். என் ஆண்டவர் ஒரு நாள் வித்தை காட்ட மாட்டார். தற்காலிகமாய் தேவன் எதையும் செய்கிறவர் அல்ல. தேவன் எதை செய்தாலும் அதனால தான் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நாம் கலங்குவதற்கோ சோர்ந்து போவதற்கோ இடம் இல்லை. அதனால தான் கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. கர்த்தருடைய சத்துவத்தில் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டு அதுக்குள்ளே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். என்னதான் கவலை இல்லை. எலியாவை பார்க்கும்போது தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம் நான் என்று சொன்னான். அப்போ தன் வார்த்தையை அவன் அதிகமாய் நம்புவதற்கு காரணம் யார் முன்னாடி நின்னா? தேவன் முன்னாடி நின்னா தேவன் எத்தனை அதிகமாய் அவனுடைய உள்ளான மனிதனோடு இடைப்பட முடியும். இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு இருந்தால் நண்பர்கள் தனக்குண்டான இம்பேக்ட் அவர்களிடத்தில் இருக்கிறத உங்களுக்குள் உட்புகுத்த பார்ப்பாங்க. அது செய்யாமல் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ தான் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கலாம்? நண்பராகவே இருக்கலாம். சிலர் வந்துட்டால் பாருங்களேன், சில கதைகளை வச்சுருப்பாங்க. அதுக்காகவே இன்றைக்கி அவங்க வருவாங்க, அவங்களோட அந்த கதை பேசணும்.
இவங்களோட இந்த கதை அதை வந்தோடனே இம்பேக்ட் பண்ணிவிடுவாங்க. நாமும் இடத்துல வெறுமையாக இருக்கனால அவங்க உள்ளே புகுத்துறதெல்லாம், ஆனால் நமக்கு நிறைவாக இருந்தால் அது உள்ளே போகாது. அவன் தேவனுக்கு முன்பதாகவே நிற்கிற ஒரு மனிதன். அப்போ தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதன் அவன் வார்த்தையை நம்ப முடியும். ஏனென்றால் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தது. ஏன்னா ஒரு வார்த்தையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நம்ம வாயில் ஒரு சொல் உண்டாகும் முன்பதாகவே அதை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கு. எலியாவுக்கு எழுதியாக கொடுத்துருந்துச்சு. உன் வாயில் ஒரு வார்த்தை வரும் முன்னாடியே அந்த வார்த்தையை நான் வச்சுன்னு சொல்லலை. இன்றைக்கி நமக்கு அப்போ நம்ம வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பிறக்க செய்தவர் ஒரு வார்த்தையை புறப்பட செய்திருந்தால் அதை எத்தனை அதிகமாக நம்பணுமா வேணாமா? நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னா நம்ம நம்பி தானே சொல்கிறோம். நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் என்னால் பார்த்துக்க முடியுங்கிறனால சொல்கிறேன். என்னையே பார்த்துக்கொள்ள என்னால் முடியாதுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? என்னை பார்த்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவராலே நான் இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமையும் முடியாத நிலைமைகள், என்னால் எதையுமே செய்ய முடியாது என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிறவர், ஏற்ற சகாயம் இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவர், நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கும் போது இப்போ நமக்குள்ளே உண்டார நம்ம வார்த்தை மேலே இருக்க நம்பிக்கை எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அப்போ தேவனுக்கு முன்பதாக காணப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கும்போது எளிய நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நின்றபடியினால வார்த்தையை சொன்னதை நம்பினா மேகம் இருக்கா இல்லையா நாம் என்ன செய்யலை, கவலைப்படலை. நம்பிக்கையோடு அவன் போயிட்டான். ஆகாப்னு ஆகாத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மழை வர்றது போல் எல்லா சூழ்நிலைகள் இருந்தாலும் துளி கூட விழலை. நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் கரத்தின் அடிகளால் நம்முடைய நாம் சொன்ன வார்த்தைகளை தாங்கி நடத்துகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்குள்ளே வளர்ந்து பெருகும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் ஒரே சீராக இருக்க வேண்டும். சீராக இருந்து செயல்படும் போது நம்முடைய செயல்பாடுகள் எப்பவும் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யாது, ஆண்டவரை போல இருப்போம். இந்த உலகம் எப்படி இருந்தாலும், உலகத்தின் நிலைமைகள் எப்படியே போனாலும் கூட கர்த்தரை நம்பி நாம் செய்த காரியத்துக்கு 100க்கு 100 நிச்சயமாக வெற்றி உண்டு, நிச்சயமாக நல்ல முடிவு உண்டு. உடைய நம்பிக்கை. ஆமாம். அதனால் எலியா சொல்லிட்டேன், என் வார்த்தையின்றி மழை பெய்யாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, காண்பி மழை பெய்யும். காண்பி. இப்போ அவனுக்கு உண்டான போராட்டம் என்னென்னா, என் வார்த்தை சொன்னால் தானே மழை வரும். அப்போ என்ன நான் காண்பிக்கிறதுனால எப்படி மழை வரும்? அவனுக்குள்ளே ஒரு சாத்தம் உள்ள ஒன்று போட்டானா இம்பேக்டா? உள்ளான மனுஷனுக்குள்ளே போட்டானா இல்லையா? எலியா நிச்சயம் என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா, ஆகாப்ட காண்பிச்சுட்டு எதைப்பா எங்கே பார்த்துருப்பான்? என்னங்க புரியாத மாதிரி பார்க்குறிய? அங்கே தான் பார்த்துருப்பான். உதாரணமாக சொல்கிறேன், கச்சாடிகளில் தண்ணி ஊற்றினவன் வேலைக்காரன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணியை கொண்டு போய் யார்கிட்ட கொடு. ஆமாம், தண்ணியை ஊற்றுனவனே அவன் தான். இப்போ கொண்டு போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் ருசி பார்த்துட்டு என்ன செய்வான்? கொடுப்பான். எதா கொண்டு போய் கொடுக்கணும்? திராட்சை ரசமாக கொண்டு கொடுக்கணும். தண்ணியை ஊற்றுனவன் அவன் தான், அதை நிரப்பணும் அவன் தான். அவன் கொண்டு போகும்போது அவன் கண்ணுக்கு எப்படியாத்தான் தெரியும்? அடப்பாவி, இதை கொண்டு போய் நான் விசாரிப்புக்காரன் கொடுத்தா நான் கொத்தி போடுவான். கொத்தி தண்ணியவா திராட்சை ரசம் கொண்டு கொடுக்குற இடத்த கேட்பானான்னு நினைப்பானா இல்லையா? அவன் என்ன நினச்சிட்டான்னா, அம்மா என்கிட்ட சொல்லிட்டா, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் தண்ணியை ஊற்றுனா தண்ணியை ஊற்றுவோம். அடுத்து இந்த தண்ணியவே கொண்டு கொடுறா, திராட்சை ரசம்னு கொண்டு கொடுனா ஃபேஸ் பண்ண போகிறது நான் இல்லை, அவன் தான் ஃபேஸ் பண்ணான்னு சொல்லி அவன் கொண்டு கொடுத்துட்டான். தண்ணியை ஊற்றுனவனுக்கும் அதே தண்ணியை கொண்டு கொடுக்கணும். இது திராட்சை ரசமாய் மாறின்னு தெரியல, முதல்ல குடிச்சிருக்கான். இப்போ நாம இருந்தாலும் என்ன தான் செஞ்சுருப்பான்? குடிச்சு பார்த்தா கொடுப்பான். அவன் அப்படி இல்லை, பிரச்சனை இல்லைப்பா
கொண்டு போய் கொடுக்க சொன்னார். ஏன்னா சொன்னால் யாரை சொல்லிடலாம், அவர் அம்மா சொன்னாங்க தண்ணி, அவர் என்ன சொல்கிறார் அதுபடி நாங்கள் தண்ணி ஊற்ற சொன்னார், ஊற்றிட்டேன். இப்போ கொண்டு கொடுக்க சொன்னார், கொடுத்துறேன். அங்கே அந்த தாயாருடைய வார்த்தைக்கு அலப்படுத்தப்படுகிறது. வேலைக்காரன் இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தண்ணியாக பார்த்தாலும் சரி, பிரார்த்தரசம் மாறுபடி ஆண்டவர் ஜெபமும் பண்ணாரா? ஒன்றுமே செய்யலை. ஊற்றுனாரு, கொடுன்னாரு. எதையா எதையும் தேவனுடைய செயல்பாடுகளே நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் எது தேவையோ, எது நடக்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அதையும் செய்வார். அது மேலான ஒன்றாய் இருக்கும்படியாகவும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக. ஏன்னா அவர் நமக்காக வந்தவர், நமக்காக பிறந்தவர். நம்மை அவருடைய கரத்தின் கிரியைகளாகவும் அவருடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இந்த உலகத்தில் வைத்தவர். அவருடைய கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக அவர் சொல்கிறத நம்ம செஞ்சால், கண்ணை மூடிட்டாவது நம்பி செய்யுங்க. கர்த்தர் சொன்னார், நான் செய்கிறேன், பலனை என்ன செய்வேன்? ஆமாம், பேங்க் அக்கௌண்ட் புக்கில் காசே இல்லைனால நம்பி ஆண்டவர் சொன்னார் வச்சுக்கோமே, 10 லட்ச ரூபாய்க்கு எழுதுறா செக்க அப்படின்னா பவுன்ஸ் ஆகாதியா. நீ வரும் முன்னாடியே உனக்காக 10 லட்சம்னு அதுக்கு மேலே போட்டு வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை தாமதித்தாலும் அது நிறைவேறாமல் போவது இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, எலியாவின் வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இடையிலே போராட்டம். நான் இப்படி சொல்லியிருக்கேன், நான் சொன்னால் தான் என்ன வரும்? நான் சொல்லலை, மழை வரும்னே சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் உன்னை போய் காண்பின்னாரு, போய் காண்பிச்சு விட்டேன். ஆனால் என்ன வரல, அன்றைக்கி மேகம் இருந்தால் மழை பெய்யலை. இப்போ என்ன செய்யணும்? மழை பெய்யட்டாலும் மேகமாவது வரணும்ல. ஏதாவது ஒரு சின்ன சலனமாகுது, நம்ம அப்படி தானே எதிர்பார்க்குறோம். பெருசாக நடக்காட்டாலும் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு சின்ன அசைவாகுது, ஒரு சின்ன மாற்றமாகுது, ஒரு சின்ன நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு கடுகள விசுவாசமாவது உண்டாகிற மாதிரி எதாவது நடக்கணும்னா சில வேளையில் ஆண்டவர் கம்முன்னே இருந்து போடுவார். ஆண்டவர் கம்முன்னு இருக்கிறதுனால காரியங்கள் கம்முன்னு இருக்கணும் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நிச்சயமாக உன்னோடு கூட இருப்பார். ஆகவே கலங்காதே, பதறாதே, திகையாதே. அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி நிச்சயமாய் சகாயம் பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் எலியாவை பயன்படுத்தின தேவன், எலியா மூலமாக செயல்படுத்தினவர் ஒரு விஷயம் ஒரு விதமாக செய்யலாம், மற்றொரு விஷயம் எலியா சொன்னது தேவனுடைய வார்த்தையின்படி தான் போய் சொன்னான். அவனுக்குள்ளே சொன்ன காரியத்தை கொண்டு தான் அந்த அதிகாரங்கள்லாம் வார்த்தா தெரியும். இவைகள் எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படி தான் நான் செய்தேன் என்று பலி செலுத்தும் சமயத்தில் எலியா சொல்கிறான். ஆகவே சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தாலும், தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷனாக இருந்து காரியங்கள் நடப்பிக்கிறவங்களாக இருந்தாலும், அவன் செய்த எல்லாம் யார் சொன்னதை செஞ்சான்? அப்போ தேவன் சொன்னதை செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை அடிஷனலாக எலியா தவறாக போட்டுட்டான். நம்மளும் சில வேளை தேவன் சொன்னதையும் சொல்லி ஒரு அடிஷனலாக, ஆமாம், பேதுரு அந்த இடத்துல எடுத்துக்கங்க. நீரேயானால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் சொன்னார். பல சந்தேகத்தோடு இறங்கி பார்த்தான். குதிச்சது மாதிரி தெரியல, படலை உட்காந்து அணிஞ்சிருப்பார். கால் உள்ளே போகுதா? நாம் அப்படித்தானே, நம்ம அது கூட செய்ய மாட்டோம். அவனாவது காலை வச்சு பார்த்து நீ தேவனானா ஆமான்ட்டார், அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், நடக்கணும். ஆனாலும் வர கட்டளையிடும்னு சொல்லிட்டாரு. இப்போ கேட்டான், வர கட்டளையிட்டார். ஆனால் பேதுருவால் போக முடிஞ்சுதா? ஏன்? காட்டு இன்னும் பலமாக இருக்குது, இன்னும் அலை அடிக்குது. ஆனால் மூழ்கலையான்னு பார்க்கலையே. காற்றடித்தாலும் அலைகள் பெரிதாக இருந்தாலும் மூழ்கலையேன்னு பார்க்கல. எதை பார்த்தா பயந்தான், அடுத்த செகண்டே மூழ்கிட்டானே.
அவன் சரியான விதத்தில் கேட்டிருக்கணும். கட்டளையிடும் சொன்னால் கட்டளையிட்டார். ஆனால் ஆண்டவரே நான் வரத்தக்கதான நிலைமையில் என்னை பலப்படுத்தும்னு கேட்டிருக்கணும். நாம் நிலைமை எரிஞ்சு கேட்கல. கட்டளையிட்டால் போதும், நான் கட்டளை இட்டுட்டார். ஆனாலும் கட்டளையே இட்டாலும் அவன் நடக்கவே முடிந்தாலும் சூழ்நிலையை பார்த்தால் கடந்து செல்ல முடியாது. அனைவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். பல கேள்வியோடு அந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பீங்க. ஆண்டவரை ஏதாவது சொல்லிட்டா நான் என்ன செய்ய போகிறேன்? தொலைகீழ நின்றுவேன் ஆண்டவரை, சாதிச்சிருவேன் ஆண்டவரை, என் சோதனையெல்லாம் சாதனையா, ஆனாலும் வான்னு சொல்லிட்டாலும் சரின்னு சொன்னால் இந்த கட்டடத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு சில காற்றடிக்கா, உன் பலவீனம் உன்னோட பேசுதா, உன் முடியாமல் பேசுதா, அந்த நேரம் திடீர்னு ஏதாவது தேவையில்லாத ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடியும் என்று நினைத்த நான் முடியாதவனானேன்னு மாறிடுவோம். ஆனாலும் கிருபையுள்ள தேவன். ஆனால் பேதுரு சரியான ஆண்டவரேன்ட்டான். நம்ம ஐயோ ஐயையோ தெரியாம கூப்பிட்டு தப்பினார்கள். நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் எப்படி தான் இருக்கணும் அப்படி. இப்போ என் வார்த்தையின்படி தான் மழை பெய்யுன்ட்டான். என் வார்த்தையின்படி மழையை நிறுத்தினா இப்போ மழை பெய்யறதுக்கு யார் வார்த்தை தான் வேணுன்றான்? தேவனால் நடத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பெற்று சொன்னாலும் கூட இந்த இடத்துல இடிக்குது. எலியா நிச்சயமாக தன்னை காண்பிச்சான். ஆனால் காண்பிச்சுட்டு எதை பார்த்துருப்பான்? மேகத்தை பார்த்தான். ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொல்கிறத காட்டிலும் நீ எதைத்தான் பார்க்குற? இப்போ நம்மவும் எவ்வளோ வார்த்தையை கேட்டாலும் எதைத்தான் பார்ப்போம்? சாதகமான சூழ்நிலையை பார்ப்போம். எல்லாம் சாதகமாகுதா? எல்லாம் சாதகமான ஆண்டவரையா நாம் விசுவாசிக்கணும்? சாதகமாக இருக்கிறதுக்காக, சாதகமாக இருக்கிற சூழ்நிலை கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு அவர் தேவையே கிடையாது. முடியாததையும் அவர் முடியக்கூடியதாய் மாற்றுவார், இல்லாததையும் இருக்கிறதாய் மாற்றித்தர அவரால் மட்டும் முடியும். அவருடைய வார்த்தையினால் முடியும். அது இறுதி வரைக்கும் அந்த வார்த்தை நிற்கும். தேவனுடைய வார்த்தை உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் அவருடைய வார்த்தை அப்படியே நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல போட்டு வந்த உடனே கொஞ்சம் தாமதங்களெல்லாம் ஏற்படுது. ஒரு மேகம் வரலை. இப்போ எலியாவுக்குள்ளே என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவரே சொன்னாலே நம்பாதவன் நான் ஒருவன் தான். அவன் என்ன மனசில் நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு பரம திருப்தியை தரக்கூடிய உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்ன உன் நினைவு என் நினைவு. அதனால் அவருடைய நினைவுக்குள்ளாக நாம் வரும்போது தான் சகலத்தையும் நேர்த்தியாய் பங்கு பங்காய் வகை வகை அதனதன் காலத்தில் நிச்சயமாக செய்வார். இப்போ எலியாவுக்கு பிரச்சனை, நான் சொன்னேன் போய் நின்னேன், வேகம் வரல, இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன், எதைத்தான் பார்த்துருப்பேன் அவ்வப்போது. அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. என்னடா சந்தேகத்தோடு போனான். அதுக்கப்புறம் போய் ஆண்டவர் அவனை ஜெபம் பண்ண சொன்னாராங்க. இப்போ அவன் நினச்சிட்டான், இனிமேல் ஜெபம் பண்ணாதான் ஒரு வேளை என்ன செய்வோம், காண்பின்னு சொல்லிட்டா காண்பிச்சுட்டு காரியத்தை விட்டுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அதுக்காக உட்காந்து மறுபடியும் விழுந்து என்ன செய்யாதீங்க. ஆனால் இப்படி ஆள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் அந்த காரியத்தை நம்மோட தேவனுடைய அவருடைய வார்த்தையால் கொடுத்தாலும் கூட இந்த கண்ணால் பார்த்தா தான் என்ன செய்வேன். ஆனால் யோபு சொல்கிறான், கும்பிட்டும் அழுகி போனாலும் கூட நல்ல மாம்சத்தில் இருந்து இதே கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் நிச்சயமாய் அதை காணும். அப்போ அழிவில் அழியாமையை அவன் ஆண்டவருக்குள்ளே நம்பினான், எதிர்பார்த்தான். நம்ம நிறைவுக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள, தேவனுடைய விடுதலைக்குள்ள, தேவனுடைய நடத்துதலுக்குள்ள, தேவனுடைய தரிசன காரியங்களுக்குள்ள அதெல்லாம் எல்லா காரியத்தையும் என்ன செய்யும், செய்து முடிக்க. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் யாராக இருந்தால் இந்த கால வேளையில் கேளுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படியாய்
அதனால் அவர் விழுந்து அப்படியே ஜோமனி பார்க்குறாரு. அப்புறம் மெல்ல கண்ணை திறந்து பார்த்துருப்பார். ஏதாவது மேகம் தெரியுதாடு? எல்லாம் தெரியலை, காண்பிச்சே மேகம் தெரியலை. ஏன் அவன் வார்த்தை மேலே அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவான்? சத்தமெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். நீர் காண்பிட்டு சொன்னீர், நான் காண்பிச்சு விட்டேன். இவ்வளவு நேரமாச்சு, ஒரு பிட்டு மேகம் கூட அறிஞ்சல, ஒரு பிட்டாவது போடப்படாதா? அவன் பேசுன ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்கிறான் இல்லையா? சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறதுக்கு இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. தேவன் தந்திருக்கிறார். அன்றைக்கி அவன் ஜீவனை கொண்டு தான் சொல்ல முடியும். தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்னா என் வார்த்தை எப்படி இருக்கும்? லைவாக இருக்குங்க. அப்போ தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய ஜீவன் யாருக்குள்ளே மறைந்திருந்தது என்றால் அவருடைய ஜீவனுக்குள்ளே மறைந்திருந்தது. அவன் ஜீவனால், அவன் ஜீவித்ததுனால தானே பேசினான். இப்போ அவன் ஜீவித்ததுனால பேசலை, தேவன் அவனுடைய ஜீவனாக இருப்பதினால் அவன் பேசினான். தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படுகிறவன், சந்தேகப்படுகிறவன் எப்படி? மேகத்தை கலைச்சிட்டு போகிறவன். நம்ம ஜெபம் என்ன செய்யுது? கூடுன மேகத்தெல்லாம். அதனால் எளிய இதுவரைக்கும் சுருக்கமான ஜெபத்தை பண்ணவன் நிச்சயமாக தரப்படவ அவன் புரிஞ்சவன். பெருக்கமான ஜெபத்துக்கு சுருக்கமானதை பார்க்குறான், ஒன்றுமே நடக்கலை. ஒன்றை மட்டும் நீங்கள் இதில் நல்லா தெரிஞ்சுங்க, உன் கண் காண செய்ய தேவன் விரும்பினதை இன்னொருத்தன் கண்ணு காண கர்த்தர் விரும்பவே மாட்டார். எலியாவின் கண்கள் தான் தேவனுடைய கிரியைகளை காண கர்த்தர் முதலாவது விரும்பினார், வேலைக்காரனுடைய கண்கள் அல்ல. செகண்ட் ஃப்ளா தட் ஹி ஹட் மேட். அவன் செய்த அடுத்த பெரிய பிள்ளை இன்னைக்கு உலகத்தில் உற்சாகப்படுத்துமா? உள்ளங்கை மேகம் அப்படியே பெருசாகிடுச்சு. அவனுக்கு உள்ளங்கை தான் காட்ட முடியும் வேலைக்காரனுக்கு. உனக்கு காட்டுற மேகம் உள்ளங்கை மேகம் அல்ல. அவன் பார்த்தது உள்ளங்கை மேகம் அல்ல. நமக்கு உள்ளங்கை மேகம் வேணும்னு நினைக்கிறோம், அது உனக்குரியது அல்ல, வேலைக்காரனுடைய பங்கு. நீ வேலைக்காரனா? நீ பிள்ளை, நீ சுதந்திரவாளி, தேவனுடைய ஜனம். அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் ஜாதியும் கோத்திரமாக இருக்கிறாயே. உனக்கு கர்த்தர் உள்ளங்கை மேகத்தை காட்டவே முடியாது. மேகம் இல்லாமல் தான் அவர் மழையை கொண்டு வர அவர் விரும்பினார். மேகம் கொண்டு வருவேன், கருகருன்னு வரும், அது பயங்கரமாக வரும், அப்புறம் மழை பெய்யுன்னு அவன்கிட்ட சொன்னார். காண்பின்னு தான் சொன்னார். வார்த்தையால் எவ்வளோ மேகம் இருந்தாலும் கவலைப்படலை. ஒருவேளை ஒரு சில துளி விழுந்தாலும் நிச்சயமாக என்ன செய்யாது? மழை பெய்யாது. நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ காண்பிச்சியும் மேகம் வராததுனால அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜெபம் பண்ணி பார்த்தான். சரி, அந்த 7க்கே நிறைய வார்த்தைகள் இருக்குது, இப்போ அதை பேச நான் வரலை. காண்பிச்சு என்ன வரலை? மேகம் வரலை. அவனுக்கு இப்போ ஒரு யார் முன்னாடி போய் சொல்லிட்டோம்? ஆகாப் முன்னாடி சொல்லிட்டோம். எப்படிடா தலை நிமிந்து பார்க்குறது? நம்ம ஆண்டவர் தலை குனியை விட மாட்டார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை வெட்கப்பட உட்படுத்துவதும். அப்படிப்பட்ட ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு ஜனமும் ஜாதியுமாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்துட்டா நமக்குள்ள எப்படி இருக்கணும்? நம்பிக்கை. வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. அந்நிய பாஜையா பேஜரியா? உள்ளமும் பேசலை, முகமும் பேசலைன்னா முகம் தெரியும் இன்னும் உங்களுக்குள்ளே எவ்வளவு இருக்குது அப்படின்னு. அது உள்ளே போகலை. உள்ளே இருக்கிறத வெளியேற்றி வெளியேருந்து போகிறத எங்கே போய் வச்சுருக்கணும்? நீங்கள் உள்ளே இருக்கிறத நிறச்சி வச்சு மூடியும் போட்டிங்கன்னா எப்படி உள்ளே போகும்? ஒரு நாளும் போகாது. இன்றைக்கி நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? தெரிஞ்சவங்க கையை மட்டும் வைத்துங்க. ஸ்தோத்திரம். தெரியாத காய் ஸ்தோத்திரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்கேயோ மூலையில் இருக்க, எங்கேயோ ஒரு கடைகோடி முனையில் இருக்க. பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு.
உனக்கு எப்போவுமே மேகண்டா. உங்களை என்ன சூழ்ந்துருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஒரு மாதிரிலாம் பார்க்குறீங்க, ஒரு சிலர் நல்லா பார்க்குறீங்க, அநேகர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சர்க்கஸில் பார்க்குற மாதிரி, இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு ஒரு மாதிரி பார்க்குறவன், பிரமிச்சு கலங்கி இப்படியா இருக்குமோ அப்படிலாம் பார்க்குறீங்க. அன்னைக்கு மழைக்கு ஜெபம் தேவை, இன்றைக்கி ஆசீர்வாதமான மழை பெய்கிறதுக்கு ஜெபம் தேவையில்லை. அது உன்னை சூழ்ந்துருக்கு. தேவ வார்த்தையின்படி நீ செயல்பட்டால் போதும், காரியம் இன்னும் அழகான வார்த்தை இருக்குது. நம்மை சுற்றியும் தேவன் ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவார் என்பதாக எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் நான் நினைக்கிறேன். நம்மையும் நம்ம சுற்றியில் என்ன இருக்குது? வறட்சியாக நம்ம தண்ணீர் இல்லாத தான் இருக்குது. நம்ம இருக்கிற தண்ணீர் இல்லாத காற்றால் அடிகொண்டோடுகிற உலகத்தின் மேகத்தை போல தான் இருக்குது. ஆனால் நம்ம சுற்றி என்ன தான் பைபிள் போட்டிருக்குன்னா, ஆசீர்வாதமான மேகம், மேகம் போன்ற திரளான சாட்சி. மேகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல மனதில் ஒரு மனநலமை உண்டாகும். மழை பெய்ய போகுது. ஆகவே உன்னை சுற்றி என்ன மழை தான் பெய்யணும்? வாதம் மழை அல்ல, வாதம். வாதம் விவாதம், வாதத்துக்கும் மருந்து இல்லை, விவாதத்துக்கும் முடிவு இல்லை. இதுதான் இருக்குது மேகம் போன்ற. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி ரட்சித்து அவருடைய சபையாக சரீரமாக அவருடைய ஜனங்களாய் கூட்டுகிற இடத்துல என்ன இருக்கணும்? பாட்டு மட்டும் நாங்கள் பாடுவோம், பச மேகமே, ஆமாம், மற்ற நேரம் போகுமே, அப்படி இல்லையா? அந்த ஆசீர்வாதமான மேகம் ஒன்று விலகவே விலகாது. அந்த மேக ஸ்தம்பத்தினாலே நடத்தினார். இன்றைக்கி அதாவது ஒரு வித்தியாசம். ஆனால் இன்றைக்கி மேகம் போன்ற திரளான சாட்சிகள். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்து, கிறிஸ்து வந்ததின் நாட்களில் இருந்து, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் காலங்களிலிருந்து இன்றைக்கு உங்களுடைய காலங்களிலும் உங்களை சுற்றி கர்த்தர் நிச்சயமாய் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக. அப்போ நம்ம சுற்றி என்ன சாட்சி இருக்கணும்? பிறல் சாட்சி அல்ல, தேவனை சார்ந்த சாட்சிகள் இருக்கணும். ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் மாறு, சாட்சியுள்ள குடும்பஸ்தராய் மாறு. தேவனுடைய சாட்சிகள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளிப்படத்தக்கதாக, ஆண்டவரே எங்களை உங்களுக்கு சாட்சியாக மாட்டோம். ஆண்டவர் சொல்லிருக்கார், அவர் தேவன் என்பதற்கே நீ. அப்போ அவர் தேவன் என்பதற்கு உன்னை சாட்சியாக வைத்தால் ஏன் உன்னை சுற்றி ஆசீர்வாதமான மேகம் வராது? இன்றைக்கி சூழ்நிலையில் பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் எதையும் சாதிக்க முடியும். பணத்தை எடுத்துகிட்டு போகாமலும் சாதிக்க முடியுமானா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி பாஸ்டர் பில் கட்ட போகிற இடத்துல பணம் இல்லாமல் போய் எப்படி பில் கட்டுறது? கட்டலாம். சேலத்தில் ஊழியம் செய்கிறார், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கும், நல்லா படிக்கும். பில்லு கட்ட போகும்போதெல்லாம் யாராக வந்து அவருக்கு பில் கட்டுவாங்க, கட்டியிருக்காங்க. கட்ட தேவன் வச்சார். ஒரு நாள் அவர் மரத்தடியில் அவரும் பிள்ளையும் உட்காந்து என்னடா ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒரே கேள்வியோடு உட்காந்துருக்கு. ஜெபம் மட்டும் உட்காந்தார். நம்மளாம் மரத்தடியில் ஜெபமாக பண்ணுவோம், வேறு தியானம்லாம் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபஸர் அந்த கல்லூரியில் வேலை பார்க்குற, என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, போங்க நான் அந்த ஃபீஸை நான் கட்டிக்கிறேன். ஒரு பெருந்தொகை அமெரிக்க தேசத்தில் மதுரை சபையிலிருந்து போன ஒரு அருமையான சகோதரர் சிக்காயிட்டார். பெருந்தொகை கட்டவே முடியாது. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்கு இவங்க சபைக்கு போகிறதே பிடிக்காது. யார் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் பெரிய பில்லு அமெரிக்காவிலேருந்து அனுப்பியிருக்கான்னு. கட்டாமல் வெளியே வர முடியாது. நம்மளாம் எப்படியா தப்பிச்சு வர்றதுக்கு வழி பார்ப்போம். முன்ன பின்ன தெரியாத ஒருவரோட இவரை குறித்து பேசி, இவர் படிக்கிற கல்லூரி இவருடைய காரியங்களை பேசி, அவருக்கு உண்டான பணத்தொகையை நீ செலுத்தி விடு. அந்த பணம் கட்டப்பட்டது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்னாலே செய்ய, அதனால் தான் அதை உங்களை சொல்ல சொன்னேன், அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம். அப்போ எல்லாமே
ஆமாம், கிறிஸ்துவுக்குள் எனக்கு எல்லாம் ஆம் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த உயர் நிலைமையில் வைத்திருக்கிறபடியினால நிச்சயமாக காரியங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். எலியாவோட நான் சொன்னால் தானே மழை பெய்யுன்னு சொன்னேன். சரி, நான் சொன்னா தான் இப்போ சொல்லலை, காண்பின்னு சொன்னேன், காண்பிச்சிட்டேன். மழை பெய்யணும்ல, மேகமாவது வரணும்ல, மேகம் வரல. எட்டு தடவை ஜெபம் பண்ணியிருக்கான். எவ்வளோ நேரம் அவனுக்கு தெரியும். அவன் போய் கீழே போய் இறங்கிட்டு மேலே வர்றதுக்கு ரொம்ப நேரம். ஏன்னா ஒரு மலை மேலே போய் உச்சியில் போய் உட்காந்துட்டு, ஏன் மேலே வந்து பார்த்தா தெரியாது சமுத்திரக்கரை? தெரியுமா தெரியாதா? ஒரு மலை மேலே உட்காந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தை பார்க்கலாம். உயரம் எவ்வளோ இருக்கோ அது டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ அவருடைய நம்பிக்கை எப்படி மாறிடுச்சுன்னா, கொஞ்சம் இழுத்து பார்ப்போம். ஏன்னா வேலைக்காரன் இங்கேருந்து இறங்கி போய் சமுத்திர முகமாக போய் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். அப்போ அவன் போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆகாப்பும் கேட்டிருக்கான், 7 தடவை போய் பார்க்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் காது கேட்கறதுக்கா எத்தனை தடவை சொல்லிட்டாரு? 7ன்னு சொல்லிட்டார். ஸோ டைம் லெங்க் ஆனாலும் தன்னை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம், செக்யூர்டாக வச்சுக்கலாம். விழுந்தாலும் சொல்லுவாங்க, மீசையில் என்ன ஓட்டலை? இப்படிலாம் ஓட்டுற நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. தேவ மனுஷன்தான், தேவனுக்கு முன்பாக இருக்கிற மனுஷன்தான், தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன்தான். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் கூட சில வேளைகளில் நான் இப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி நினச்சிட்டேன், அதனால் இப்படி தான் நடக்கணும், அப்படி இல்லை. தேவன் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விதமாகத்தான் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நடத்துகிற விதத்தில் சில வேளை உடனே கொடுத்துருக்கலாம் சுகம், சில வேளை கொஞ்சம் நேரம் நம்பி கொஞ்சம் ஓடி பலப்படுன்னு கூட என்ன செஞ்சுருக்கலாம், யாருக்கு தெரியும். உடனே தந்தாலும் சோத்திரம், இழுத்துக்கிட்டு போனாலும் எப்படினாலும் சுகம் தருகிறவர், ஜீவனோடு வைக்கிறவர், நம்ம பாதுகாக்கிறவர், சொன்னதை செய்து முடிக்க மட்டும் நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவரும் அவரே. ஆகவே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இப்போ எலியா உட்காந்து திரும்ப ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வரும்னு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த தடவை போகும்போது ஒரு நல்ல வார்த்தை வரணும் சுவாமி. சில வேலை நல்ல வார்த்தை வரணும் சர்ச்சைக்கு வந்துருப்போம், அப்போ சொல்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையாகவே இருக்கும். நம்ம நினச்சதுக்கு மாறாகவே இருக்கும். நல்லா செத்து போவான்னு கூட சொல்லியிருக்கலாம். அடா பாவி, நல்லாகன்னு நான் கேட்டு ஜெபம் பண்ண வந்தேன், செத்துப்பான்னு சொல்லிவிட்டார். இருந்தாலும் என்ன ஆண்டவரே இப்படி மோசமாக இருக்கிறீரே, கல்லான மனசா. அவன் வந்து க்ளீனாக சொல்ல, ஒன்றுமே இல்லை, பார்த்தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டா. இன்னும் என்ன செய்யட்டும், இன்னும் 6 தடவை போட்டு போ, அதுக்குள்ளே எப்படியாவது ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஒவ்வொரு தடையும் வந்து சொல்லுவோம், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று. 6ஆவது வரும்போது ஹார்ட் எப்படி அடிச்சிருக்கோம், நம்ம ஹார்ட்னா அப்படி தெரியும், புஸ்க் 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 புஸ்க். எத்தனை பேர் ஹார்ட் இப்படி இப்படி அடிக்குது, பால்பிட்டேஷன்லாம் வந்திருக்கும். 7ஆவது தடவை வரும்போது அவனுக்கு இருக்கிற பயம், அவன் ஏன் சமுத்திரக்கரை ஓரமாய் சமுத்திரத்தில் போய் பாருன்னு சொன்னான்னா, அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? சமுத்திரம் ஏன் சொன்னான் தெரியுமா? பதில் சொன்னால் பரிசு. எல்லோரும் என்ன பார்க்குறீங்க, நானா பதில்? எங்க சொன்னால் எனக்கு கேட்கும்படி சொல்லுங்கள், உங்கள் வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்காதீங்க. அது தேவன்கிட்ட பேச வேண்டியது. ஏன்ட்ட பேசினா வாய் திறந்து பேசுங்க, அப்போ தான் எனக்கு கேட்கும். பொதுவாக சமுத்திரத்தில் வந்து மேகம் உருவாவது வந்து எளிதான ஒரு காரியம். சாதகமான விதத்தில் காரியங்கள் நடக்குதான்னு பார்க்க விரும்பினான். அசாதாரணமான காரியங்களை செய்தவன் இப்போ எங்கே போயிட்டான்? தேவனுக்குன்னு அசாதாரணமான காரியங்களை செஞ்சுட்டு இன்றைக்கி சாதாரணமான நிலைமையில் ஆண்டவர் எதிர்பார்க்குறீங்களே. அருண் சாதாரணமான ஆண்டவர் இல்லைங்க, நம்ம சேவிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல.
அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். நீங்கள் நினைப்பதிலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதிலும் மிகவும் அதிகமாய் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே காரியங்களை செய்து வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு செய்கிற பதிலை ஆராய முடியாது, யோசித்து அறிய முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் இப்படி இப்படிம்பீங்க, அப்புறம் போன பேர் சோத்ராலுயா ஒரு அப்படியே கழுத்த ஒரு சோடை கெடுக்க. சாதகமான இடத்துக்கு நேராக போயிட்டான். ஜோம் பண்ணி மேகம் வராட்டாலும் கடலில் எப்படினாலும் மேகம் வரும். கர்த்தருக்கு இது எப்படி இருந்திருக்கும்? என் முன்னாடி நிற்கிறவன், என் ஜீவனை கொண்டு பேசுகிறவன், அவ்வளோ தைரியமாக உள்ள மனுஷன் இப்போ எங்கே போயிட்டாரு? இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, கழுதை தேஞ்சி இப்போ நமக்கு சித்தரும்பாக மாறி போச்சு. கட்டரும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கு. எத்தனை பேருக்கு கழுதையாகவே இருக்கு. நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் கர்த்தர் படிப்படியாய் நம்மை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வழி நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை நடத்தி வந்தவர். இருளை விரும்பினோம், இருளிலே வாசம் செய்து கொண்டிருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இருளின் அதிகாரிக்கு சொந்தமாக இருந்த நம்ம இருளில் இருந்து ஒளியின் ஆச்சரியமான அந்த ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இப்போ அவர் எங்கே இறங்கிட்டார்? இப்போ என் வார்த்தையிலிருந்து நான் தப்பணும்னா, ஆகாப்பு முன்னாடி கேவலப்படாமல் இருக்கணும்னா, எங்கே சாதகமாக காரியம் நடக்குமோ அங்கே என்ன செய்வேன்? போவேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குகிறவர். அந்த 7ங்கிறதுக்கு சில காரியங்கள் வேதத்தில் இருக்குன்னா, அப்போ அதுக்குள்ளே போனால் டைம் ஆகிப்போம். அந்த 7க்கு அவ்வளவு ரீசன் இருக்குது. 7 காரியங்களாய் அடங்கின ஒன்றிலே ஒரு சில காரியங்கள் மட்டும் அதில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ பேச வரலை. அதனால தான் அவர் 7ன்னு ஒரு வார்த்தையை தேவன் அதை தாண்டவே முடியல. ஆனாலும் இறங்குகிறவர், சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட விடாதிருக்கிற தேவன், நம்மை அழைத்தவர், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இப்போ செய்ய வேண்டியதாக எலியாவை பயன்படுத்தி எலியாவின் மூலமாய் காரியங்களை செய்ய வேண்டியவர் இப்போ செய்ய தடைவிட்டபடியினால கர்த்தர் அவரே தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு சில நியதிகளை வச்சிருக்கிறார். அந்த நியதி எடுத்துட்டார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகளாக இருந்தாலும், நம்முடைய நீதி சில வேளைகளில் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததாக இருந்தாலும், தேவன் அவருடைய நீதியாக நம்மை மாற்றுகிறார். ஆபிரகாமுடைய காரியம் தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது போல, சில வேளைகளில் நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்தது, ஆண்டவருக்காய் வாழ்ந்தது, ஆண்டவர் நிமித்தம் நாம் தியாகம் செய்தது, ஆண்டவருக்காய் பல காரியங்களை விட்டு கொடுத்தது, நாம் அவருக்கென்ற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து அவருடைய நீதியின்படி செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் செயல்பட விரும்பினது எலியாவை கொண்டே. வழி இல்லாத பட்சத்தில் தான் தேவன் அவருடைய காரியத்தை எடுக்கணும். ஆனால் நமக்கு வாய்ப்புகளை கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தாலும், இப்போ அதிகமாக நான் பெறுகிறது நம்மாலே அல்ல, அவருடைய நீதி நிமித்தம். அவருடைய நீதி நிமித்தம் நடைபெறுவதற்கு அவர் எதுக்கு நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய கரத்தின் கிரியைகளாய், அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாய் நம்ம ஏன் சாட்சியாக வைக்கணும்? அவரே அந்த நேரத்துக்கு செஞ்சுட்டு போயிடலாமா, போகக்கூடாதா? ஆனால் தேவனுடைய விருப்பம் அல்ல. பலவீனமான உன்னை கொண்டே, முடியாத உன்னை கொண்டே, அற்பமாக எண்ணப்படுகிற உன்னை கொண்டே, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நினைக்கிற உன்னை கொண்டே, பலவீனனாகி உன்னை கொண்டே, கல்வி அறிவில்லாத எந்த திறமையும் இல்லாத முட்டாளாகிய நம்மை கொண்டே கர்த்தர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். பலமுள்ளவளை
வெட்கப்படுத்தும்படியாய், பலவீனராகி நம்மை உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய், இல்லாத நம்மை கர்த்தர் உலகத்தின் ஞானிகளை பைத்தியமாக்கும்படியாய், ஞானமற்ற நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவர் உயர்ந்து நிற்கும்படியாக அவர் செய்ய விரும்புகிறார். ஆனாலும் அவருடைய ஆசை நம்மை கொண்டுதான். இப்போ வேலைக்காரன் மூலமாக வர்ற செய்தி என்ன செய்தி? உள்ளங்கை. சில உள்ளங்கையை பெருசாக பேசுவான், கிடையாது. அவன் உள்ளங்கையை கேட்டான், வேலைக்காரன் பார்த்தா எதுதாங்க வரும்? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன். தேவனுடைய காரியங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை அவருடைய கரத்தின் கிரிகளாக வைக்கிறார். பெரிய மகன் யாருக்கு தான் தெரிஞ்சது? எலியாவுக்கும் ஆகாப்புக்கு தான். அவன் அந்த செய்தி இந்த காதில் சொல்லும் முன்பதாகவே, நீ அதை பார்க்கக்கூடாது, நான் வச்சிருக்கிறத நீயே பார்க்கணும். என்ன அற்புதமான அனுபவம்! தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறத நம்முடைய கண்கள், நம்ம காது யோசித்தும் அறிய முடியாத மிகப்பெரிய ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய அவர் விரும்புகிறார். ஆனாலும் நாம் இன்னும் எங்கே தான் போய்கிட்டு இருக்கோம்? கீழே ஆழமாக போகிறோமா? எதில் ஆழமாக போகணுமோ அதில் போங்க. ஆனால் எதில் மாறி காணப்பட வேண்டுமோ அதை மாற்றினால் மட்டுமே தான் தேவனுடைய காரியங்களை காண முடியும். நிறைய பேர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? மரியாள் மார்த்தாளை பற்றி பார்க்கும்போது, கல்லறையில் வச்சாச்சு, 4 நாளாகி போச்சு, நாருமே ஆண்டவரே செத்த அன்னைக்கு வந்தாலும் நீர் எழுப்பிடலாம். ஏன்னா யூத நம்பிக்கை 4 நாள் பரியந்தம் செத்தவனுடைய ஆவி அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குமா. யூதர்கள் தேவ பிள்ளைக தான், தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனாலும் மனுஷிக்கு புத்தி போச்சா? செத்து வச்ச அன்னைக்கு அவரால் அவர் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடக்கு. 4 நாள் ஆனால் என்ன இருக்காது, அந்த ஆவி அங்கே நிற்காது, போயிடும். ஆவி போயிடுச்சுன்னா திரும்ப அதை கூப்பிட முடியாது, கடைசி நாளில் தான் எழுப்ப முடியும். அவன் நம்பிக்கை பாருங்கள். சில வேளைகளில் நம்முடைய தவறான நம்பிக்கைகளை உடைப்பதற்கு சில வேளைகளில் சில கால தாமதங்கள் நடக்கலாம். இல்லைன்னா அந்த நேரம் உட்காந்து பாட்டு, சோர்ந்து போச்சுதே மனசு, போகாதெல்லாம் பாடக்கூடாது, சோர்ந்து போச்சுதே அப்படி பாடுங்க. எப்படினாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல், நீங்கள் என்ன சொன்னாலும் தேவன் ஒரு நாள் உங்களை என்ன செய்யறதில்ல, உங்கள்கிட்ட கோவிச்சிக்கிறதே இல்லை. சிலருக்கு என் மேலே கோபம் கூட இருக்குது, இந்த பாசுப்படுத்துகிற பாடுன்னு. சிலருக்கு எந்த கவலையும் இல்லை, அதை விட்டுறேன். இன்றைய காலங்கள் அப்படித்தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் 4 நாள் எதுக்குன்னா, ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கு, அதனால் யார் எந்திரிச்சிட்டா? சில நம்முடைய தவறான நம்பிக்கைகளை உடைக்க நாருமேன்னா, கல்லை வச்ச நீ தான் கல் எடுக்கணும். வெளியே கொண்டு வர்ற அவர் எப்படினாலும் கொண்டு வந்துடுவார். அதனால் அந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை ஆமான்லாம் சொல்லிக்குவாங்க. அதுக்கு சில பதிலெலாம் கொடுப்பாங்க. உங்கள்கிட்டையும் பேசினா நிறைய வேலை உங்களுக்கு ஏற்ற சில பதிலெலாம் எனக்கே கொடுப்பாங்க. பாஸ்டர் இப்படியெல்லாம் இருக்கலாம் பாஸ்டர், நானும் ஆமாம் அப்படியே தான் இருக்குது. கல்லை மட்டும் தள்ளி விடு, அது நாறுவது நாராது ஏம்பாடு. உன் வேலை என்ன செய்யணும்? கல்லை தள்ளு. கல்லை தள்ளின உடனே உடம்பு ஃபுல்லாக பிரேத சீலையால் சுற்றி கிடக்கு, அசைவே அசையாது. வான்னு சொன்ன உடனே நல்ல கை கால் உள்ள கூட நடக்காத மாதிரி லாசரு அந்த கீழே கிட்டத்தட்ட 12 படிக்கட்டு இருக்குது. ஐயா ஜாலியாக கட்டோடு ஏறி வர்றா. நான் நினைக்கிறேன் குதிச்சு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வந்தானே கட்டை ஊற்று விட்றாங்க. கண்ணெல்லாம் கட்டி வச்சுருக்கு, எப்படி திசை தெரிஞ்சதுன்னே தெரியல. நம்ம கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே போய் அங்கங்கே இடிச்சுட்டு முட்டிக்கிட்டு கிடக்கும்.
அவனை எந்த திசையில் வச்சாங்கன்னு இருக்கு. புதைக்கும் போது ஒரு திசை வச்சுருக்காங்க, வீட்டை விட்டு தூக்கிட்டு போகும்போது ஒரு திசையில் தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் ஒரு சுற்று, அப்புறம் வேறு. சரி இருக்கட்டும், அவனை எந்த திசையில் வச்சாலும் வாசல் படி எங்கே இருக்குன்னு தெரியாது, படி எப்படி இருக்குன்னே தெரியாது அவனுக்கு. சுற்றியாச்சு க்ளீனாக. அவர் என்ன ஜம்பில் வந்தார், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணாரா இல்லை ஒரே ஸ்டெப்பில் வெளியே வந்தாரான்னு தெரியாது. வார்த்தை மட்டும்தான் சொன்னார், வெளியே வா. அந்த வார்த்தை அவனை வெளியே கொண்டு வந்தது. நமக்கு சில தவறான நம்பிக்கிறத இந்த காலவில் தூக்கி போட்டுருங்க. நாருமே கீருமே அப்படி அந்த தடையான வார்த்தை சொன்னது போல் தடையான வார்த்தையை சொல்லாதீங்க. என் விசுவாசத்தை புதுப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? புதுப்பிப்பார். வார்த்தையை பயன்படுத்த வெளியே வா. ஆனால் கரெக்டாக வந்து ஆளு முன்னாடி நிற்காயா. என்னோட ஒருத்தர் வர்றாரு, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அப்படியே திரும்பி சோத்து பக்கம் போயிடுவார். எல்லோரும் இப்படி பாடிக்கிட்டு இருப்பாங்க, அவர் இப்படி பாடிக்கிட்டு இருப்பார். அதான் கண்ணை திறந்து செய்யுங்க. ஜோப பக்தியிலே சில வேளை செவத்துக்கு சன்னலுக்கெல்லாம் போயிடாதீங்க. கரெக்டாக வந்து யாருக்கு முன்னாடி கண்ணு திறந்தவன் நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் கட்டை ஊற்று விடுங்கன்னாரு. என்ன அற்புதமான தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலேயும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் மூலமாய் பயங்கர காரியங்கள் நடப்பிக்கக்கூடும் என்றாலும் கூட சில வேளைகளில் தேவனுடைய நடத்துதலில் தான் ஒரு விதமாக எதிர்பார்த்தால் அதை தூக்கி வச்சுட்டு அவர் நமக்கு எப்போ என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்ய பிரயாசப்பட்டா தேவன் ஒவ்வொரு புது புது விதத்தில் நடத்துவார். நம்ம பழைய பாதையில் நடத்தவே புதிய பாதையில் புதிய தரிசனத்தோடு புதிய காரியங்களோடு நம்மை நடத்துகிறவர் நிச்சயமாக நடத்துவார். இந்த வருட வாக்குத்த வசனத்தின்படி சகலத்தையும் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், நிகழ்காரியம் வருங்க எதுவாக இருந்தாலும் சரி சகலத்திலும் கர்த்தர் புதியவராக இருந்து சேட்டி. எலியா மாதிரி வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் தான் வார்த்தையில் ரொம்ப அதனால் பலவிதமான சந்தேகங்கள் வந்தது. கடைசியாக தெய்வீகமாக ஆரம்பித்து எதில் முடிக்க ஆரம்பிச்சுனா மனுஷீகத்துக்கு போயிட்டான். இந்த கடலில் நிச்சயமாக மேகம் இருக்கும். கர்த்தர் அந்த மேகத்தை கடல்லே வச்சுருந்தார்னா இந்த எல்லைக்குள்ள மேகம் கொண்டு வந்தால் தான். இன்றைக்கி தேவன் மேகம் போன்ற சாட்சிகளை நம்ம சுற்றி வச்சுருக்காரு. உன்னையும் உன்னை சுற்றிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதமான மழை இது பெய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஜெபம்மா. எங்களை அளவு இல்லாமல் நேசிக்கின்ற அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் புதிதாக்குகிறவர், புதிதாக்கி இந்த வருட பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்முடைய திட்டத்தின்படி அவ்வப்போது நீ சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய அவர்களுக்கு கிருபை தாரும். நம்பி வந்து பேதுருவை போல இடையில சூழ்நிலை பார்த்து ஆள் இருந்து போகிறவளாக இருந்தால் அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக வைக்கிறோம். கிரியை செய்ய வந்தும் கல்லறையிட்ட வந்தும் நாருமே நாருமே என்று சொல்லுகிற நிலைமை அல்லாதபடி கல்லை அகற்ற கிருபை. எது தடையாக இருக்கோ அதை அகற்றட்டும். நம்மை நம்பட்டும், நம்முடைய கிரியைகளை காணட்டும், நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சீராக மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.